ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நம்முடைய கடலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொதுத்துறை நிறுவனமான மத்திய அரசாங்கத்துடைய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை பற்றிய இந்த சந்திப்பு தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் நிறைய ஊழல்கள் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக ஏற்கனவே மணிகண்டன் என்பவர் விருதாச்சலத்தை சார்ந்தவர் சிபிஐயிடம் உரிய முறையிலே புகார் கொடுத்தும் கூட 3 மாதங்களாக எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை என்ற அடிப்படையிலே அவர் நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு அணுகியிருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கூட சிபிஐ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்போ சென்னை உயர் நீதிமன்றமும் ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை தந்துவிட்டார்கள். என்னவென்று சொன்னால், மனுதாரரிடம் உரிய முறையிலே என்னென்ன ஆவணங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் பெற்று சிபிஐ உடனடியாக விசாரணை தொடங்க வேண்டும். மனுதாரரிடம் முதற்கட்ட விசாரணை முடிந்த பின்பு உரிய அதிகாரிகளை அழைத்து அவர்களும் விசாரணை நடத்த வேண்டும். இதைதான் நாங்கள் சொல்கிறோம். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும். அவர்தான் குற்றம் செய்தார்கள் என்று யாரும் சொல்லவில்லை. இருந்தாலும் கூட சந்தேகத்தின் அடிப்படையிலே ஒரு குற்றத்திற்கு உண்டான ஒரு முகாந்திரம் இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதன் அடிப்படையிலே நானும் கூட ஒரு 10 நாட்களுக்கு முன்பு டெல்லியிலே சிபிஐக்கு இங்கிருந்து சிபிஐக்கு ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்று மேற்கொண்டு 2 விஷயங்களிலே சம்பந்தப்பட்ட அந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனிலே 2 அம்சங்களிலே அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு புகாரையும் அளித்திருக்கின்றேன். இதற்கு முக்கியமாக மணிகண்டன் என்பவர் தந்த புகாரின் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால், தாலிபெரா ஒரிசாவிலே ஒரு பவர் பிளான்ட் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வேலை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்க ஒரு கம்பெனி ஆர்டர் எடுக்குது வீடு கட்டுவதற்கு. டர்பைனோ ஒரு பெரிய மோட்டார் இன்ஜின்லாம் இல்லை, ஒரு ஆர்டினரி வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆர்டர் எடுக்குது. அந்த கம்பெனி ஆர்டர் எடுக்கிறது கம்மி விலையில் ஆர்டர் எடுக்கிறாங்க. ஆனா அப்பொழுதே அவர்கள் பேசுகிறார்கள், மேற்கொண்டு விலை நிர்ணயத்தை மாற்ற முடியுமா, விலையை மாற்றி அமைக்க முடியுமா என்ற ஷரத் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அந்த மீட்டிங்ல எல்லாரும் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க, எழுத்துப்பூர்வமாக 2 பேரும் கையெழுத்து போடுறாங்க. எந்த விதமான ரேட் ரிவிஷனும் கிடையாது. இது இறுதியான விலை, இந்த விலையில் தான் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்துக்கு வருகிறார்கள். வந்து ஒரு 3 மாதங்களிலே திருப்பி அவர்கள் ரேட் ரிவிஷன் வேண்டும் என்று மனு போடுகிறார்கள். நிறைய கமிட்டி அமைக்கப்படுகிறது. அதுவே ஜிஎஃப்ஆர் ஜெனரல் பினான்ஸ் ரூலுக்கு முரணானது. கமிட்டியிலே ஒரு சிலர் ஆமாம் என்று சொல்கிறார், ஒரு சிலர் கூடாது என்று சொல்கிறார்கள். கூடாது என்று சொன்னவர்களெல்லாம் நீக்கிவிட்டு அவர்களுக்கு வேண்டிய ஆட்களை மீண்டும் 2வது கமிட்டி போட்டு அப்பொழுது அந்த ரேட் ரிவிஷனுக்கு, அதாவது விலையை மறுநிர்ணயம் செய்கிறது. குறைந்த விலையிலே ஆர்டர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேட் ரிவிஷன் பெயர்ல மீண்டும் மாற்றி அமைக்கிறார்கள். அப்போது யார் வேணுமானாலும் நான் எடுக்கணும்னு சொன்னா ரொம்ப அடிமாட்டு வேலைக்கு நான் கோட் பண்ணுவேன் டெண்டர்ல எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேட் ரிவிஷனுக்கு நான் கேட்டேன்னா அதை இந்த அரசாங்கம், இந்த பிஎஸ்யூ ஒத்துக்கொண்டு விட்டால் நாளை யார் வேண்டுமானாலும் இந்த தவறை செய்யலாம். எனவே இதற்கு ஆதாரபூர்வமான அத்தனை எவிடன்ஸ்களையும் நாங்க கோர்ட்ல சமர்ப்பிக்க போறோம். அதாவது இந்த வருகின்ற திங்கட்கிழமை சிபிஐல இதையெல்லாம் கேட்கிறார்கள். என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறதோ கேட்கிறார். எங்களிடம் எல்லா ஆதாரமும் இருக்கிறது. மணிகண்டன் போகும்போது நானும் போவேன். வேண்டிய ஆதாரங்களை எல்லாம் திரட்டி விட்டோம். எந்தெந்த அதிகாரிகள் எந்தெந்த முறையிலே தவறு செய்திருக்கிறார்கள், யாரையெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியும் என்ற ஒரு தெளிவான விளக்கத்தை எல்லாம் அந்த சிபிஐ அதிகாரி அவர்களிடம் கையொப்பம் பெற்று உரிய ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம். 2வது தலைவரால இன்டகிரேட்டட் ஹவுசிங் அப்படின்னு வருது. இதுல 192 கோடி தேவைப்படுகிறது 600 வீடு கட்டுவதற்கு. இதை நிர்ணயம் பண்றது நெய்வேலியில் இருக்கிற சிடிஓ, சென்ட்ரல் டெக்னிக்கல் ஆபீஸ். ஆனால் அந்த 192 கோடி திடீர்னு 540 கோடியா மாறுது. ஆனா 600 வீடு கட்டுற இடத்துல 300 வீடா குறையப்படுது.
இதையெல்லாம் யார் செய்கிறார்கள் சொன்னா ஹைட்ஸ்னு ஒரு நிறுவனத்துக்கு இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அவர்களுக்கு நாமினேஷன் பேசிஸ் நியமனம் அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த ஆணையை தருகிறார்கள். நீங்கள் இந்த இன்டகிரேட்டட் பிளான் ஹவுசிங் பிளானுக்கு நீங்க வந்து இன்டகிரேட்டட் ஹவுசிங்ல கது முடுங்க எதுக்கு இன்டகிரேட்டட் ஹவுசிங்ல இந்த வேலையை நீங்கள் தான் எடுத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ஸிற்கு அவர்கள் அந்த நியமன அடிப்படையில் தருகிறார்கள். ஒரு பொதுத்துறை நிறுவனம் மக்களுடைய வரிப்பணத்தில் செயல்படுகிற நிறுவனம் எப்படி நியமன அடிப்படையில ஒருவருக்கு தர முடியும்? நியமன அடிப்படையில் எப்ப தரலாம்னு சொன்னா திடீர்னு வெள்ளம் உடைச்சுன்னு வரப்போகுது, ஷட்டர் உடைய போகுது, அப்ப நீங்க வேலை செய்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நியமனம் செய்யலாம். ஒருத்தர் நிப்பா முதல்ல அந்த வேலையை இல்ல நாளைக்கு பாதிப்பாயிடும் அப்படின்னு செய்யலாம். இல்லைன்னா பவரே இல்லை, நல்ல பவர் ஜெனரேஷன் குறையுது அப்படின்னா நியமன அடிப்படையில் செய்யலாம். வீடு கட்டுற திட்டத்துல நியமன அடிப்படையில் கொடுத்து 1 வருஷம் கழிச்சுதான் அந்த ஹைட்ஸ் நிறுவனம் டெண்டருக்கே போகுது, அவசரமே இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு நியமன அடிப்படையில் கொடுத்து டிசைன் எங்களுக்கு பண்ண தெரியாதுன்னு சொல்றான். அவனே டிசைன் பண்றதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. யாரு? ஹைட்ஸ் நிறுவனம் இந்த மாதிரி வீடு கட்டுறதுல எங்களுக்கு டிசைன் பண்றதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லியும் கூட அவர்களுக்கே தருவதன் நோக்கம் என்ன? அப்பொழுது என்ன அவர்களுடைய புரிதல் என்ன? என்ன அங்கே அவர்கள் எந்த அடிப்படையிலே அவர்கள் ஒத்துப்போகிறார்கள்? யாருக்கு லாபம் ஈட்டுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள்? கிட்டத்தட்ட அதுலயே ஒரு 450 கோடி போகுது. அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல மட்டுமே 450 கோடி 192 540 கோடிக்கு உயர்வதற்கு காரணம் ரகசியம் என்ன? இதிலே பலன் அடைந்தவர்கள் யார்? ஏன் நியமன அடிப்படையிலே தர வேண்டும்? இந்த கேள்விக்கெல்லாம் நாங்க வந்து எவிடன்ஸ் வச்சிருக்கோம், அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போறோம். எப்படி எந்தெந்த அதிகாரிகள் கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த பேரை எல்லாம் கொடுத்து அவர்களிடம் விசாரியுங்கள், எஃப்ஐஆர் போடுங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுதான் முறை. ஒரு பிஎஸ்சியில வேலை செய்யும்போது இன்வெஸ்டிகேஷன் நடந்து எஃப்ஐஆர் போட்டால் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாண்ட் சஸ்பெண்டட். இதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்னும் 3 இந்த ஃப்ளை ஆஷ் சாம்பல்ல எடுக்கிறது, சாம்பல்ல ₹1 ஒரு டன்னு கொடுக்கறது, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் வந்து 2 தானே தராங்க. அது தராம மீண்டும் டெண்டர் போயிருந்தாங்கன்னா ₹1 ₹300 கேட்கறதுக்கு ஆள் இருக்கு, அதை கொடுக்கல. செம்மண் 72,000 மெட்ரிக் டன் செம்மண்ணை சேர்ந்து எடுக்கிறான்னு சொல்லிட்டு நாங்க சொல்லல, அவங்களுக்குள்ள இருக்கிற சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆபீசர் சொல்றாங்க. அவங்களுடைய நோட்டும் நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம், அந்த எவிடன்ஸையும் கொடுக்குறோம். நீங்களோ நாங்களோ சொன்னா தப்பு, ஏதோ கதை கட்டுறாங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய ஆபீஸ்ல இருக்கிறவரே இதை ஐடென்டிஃபை பண்ணி நோட்டை போட்டு மெயில் அனுப்பி கடைசியில அவரே என்ன சொல்றாரு, இதெல்லாம் சரி பரவாயில்ல, தப்பு நடந்து போச்சு, ஆனா இவர்களை மன்னித்து விடலாம். மன்னித்து விடுவதற்கு இவர்கள் யார்? யாருடைய பணத்தை இவர்கள் கையாளுகிறார்கள்? அதை அவர்கள் செய்த தவறை எப்படி மன்னிப்பதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? கோர்ட்டா? சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆபீசர் திடீர்னு கோர்ட் ஜட்ஜ் ஆயிடுறாரா? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அதே போல இங்க வாய்ஸ் ஆஃப் தி வேர்ல்டுன்னு ஒரு கேஸ், எக்ஸிம் பேங்க் வந்து கிட்டத்தட்ட $200 மில்லியன் 1700 கோடி. அந்த நான் மொத்தம் 5 கேஸுக்கு மணிகண்டன் கொடுத்துட்டாரு. ஆனால் நான் வந்து 10 நாளுக்கு முன்பு கொடுத்தது உத்தரப்பிரதேஷ்ல கடம்பூர்ன்ற இடத்துல 2016 16,000 கோடிக்கு 3 பவர் பிளான்ட் உருவாக்கணும், நெய்வேலி தான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள், அவர்களும் யூபி கவர்மெண்ட்டும். ஆனால் அந்த ஆர்டர் வந்து பிஜிஆர் எடுக்கிறாங்க. பிஜிஆர்னு ஒரு கம்பெனி, எனர்ஜி கம்பெனி எடுத்துட்டு அவங்களால செய்ய முடியல. இன்னி வரைக்கும் அவங்களால முழுசா முடிக்க முடியல. 16லேருந்து 20க்குள்ள முடிக்க வேண்டியதை 26 வரைக்கும் இது வரைக்கும் ஒரே ஒரு யூனிட் தான் கொடுத்துருக்கான். 2025 டிசம்பர்ல தான் ஃபர்ஸ்ட் யூனிட்டே போகுது. இதுல என்ன பியூட்டினா, பணம் இல்லை பிஜிஆர் கிட்ட. அந்த வேலை செய்யற அந்த பிஜிஆருடைய எம்ப்ளாயிஸ்க்கு 2 கோடி நெய்வேலி இன்னி வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது, 2 கோடி மாசம். பணம் இல்லாத கம்பெனிக்கு இன்னும் இவங்க ஏன் வச்சிருக்காங்க? டெர்மினேட் பண்ணிட்டு அவங்களே செய்யலாம், இல்லை வேற யாரா? எல்என்டி வந்து 400 கோடி கொடுத்தா நான் செய்யறேன்ட்டான். ஆனா இது வரைக்கும் எல்என்டி கொடுக்கல. இன்னைக்கு 6000 கோடி அதனால நஷ்டம். 400 கோடி எங்க இருக்கு? இவங்க இப்ப கொடுக்குற 3900 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, எங்க இருக்கு? யாருடைய பணம்? இதுல பிஜிஆர் வந்து அவனுக்கு பணம் இல்லாத காரணத்தினால் ப்ராப்ளம் இருக்கு, செய்ய முடியல. ஆனாலும் அவன் என்ன பண்றாங்க, பிஜிஆர் வந்து சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறான். என்எல்சி, பிஜிஆர், சப்கான்ட்ராக்ட் 3 பேரும் ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட். இது போடுறதுக்கு எங்க ப்ரொவிஷன் இருக்கு? சப்கான்ட்ராக்டா எப்படி கொடுக்குறான்னா லிமிடெட் டெண்டர் எல்டில கொடுக்குறான். 4 பேர் மட்டும் தான் டெண்டர் ஃபார்ம் கொடுப்பான். அந்த 4 பேர் சரண்ற ஒரு கம்பெனிக்கு வெறும் வீடு கட்டுறது, ரோடு போறது, இந்த மாதிரி சிமெண்ட் ஒர்க் தான்,
சிவில் ஒர்க் தான் கொடுக்குறான். ஆனா அந்த விஷ்ணு சரண்ன்ற கம்பெனி வெறும் பிளாட் கட்டுறாங்களா அபார்ட்மெண்ட், அவன் கட்டுறவனை கொண்டு போய் பவர் ப்ராஜெக்ட்ல விடுறான். அதுவும் 1000 கோடி ப்ராஜெக்ட 100 கோடியா 10 ப்ராஜெக்டா பிரிக்கிறான். ஏன்னா அப்பதான் எலிஜிபிலிட்டி வரும் இவனுக்கு. இல்லைன்னா 1000 கோடி வேணும், அந்த அளவுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அவர்கள் வசதிக்காக இவரை இந்த விஷ்ணு சரணுக்கு எப்படியாவது வேலை தர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இவ்வளோ பெரிய டெண்டரை வந்து உடைச்சு கொடுக்குற அளவுக்கு இந்த நெய்வேலிக்கு என்ன அவசியம் வந்தது? அந்த பிஜிஆர் இப்போ 2025 ஏப்ரல்ல இருந்து 3 மாசத்துல 750 கோடிக்கு அன்செக்யூர்ட் லோன், அன்செக்யூர்ட் அட்வான்ஸ் என்எல்சி கொடுக்கு 750 கோடி 3 மாசத்துல. நீங்களும் நானும் போய் பணம் கேட்டா கொடுப்பாங்களா? சிஎஸ்ஆர் பணம் கேட்டா கொடுப்பாங்களா? ஆனா 750 கோடி என்எல்சி வந்து 3 மாசத்துல அந்த பிஜிஆர் கொடுக்குது. இதன் உள்நோக்கம் என்ன? இதனால் பலன் அடைபவர்கள் யார்? அவனுக்கு பணம் இல்லைன்ற, பணம் இல்லாதவனுக்கு 750 கோடி கொடுக்குறியே, அப்ப எப்படி நீ ரெக்கவர் பண்ணுவ? அப்புறம் சப்கான்ட்ராக்ட் கொடுக்குற அளவுக்கு அதிகாரம் அவனுக்கு இல்லை. ஆனா அது ஏன் கொடுத்தீங்க? கொடுக்கும்போது அவன் வந்து லிமிடெட் டெண்டர் தான் கொடுக்குறான். ஒரே கம்பெனிக்கே தொடர்ந்து ஆர்டர் போகுது. ஆனால் இதுல என்ன பியூட்டினா, யூபி கவர்மெண்ட்ல வந்து 4000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு யூனிட் பேசி வச்சிருந்தாங்க ஆரம்பத்துல. இன்னைக்கு 7000 ரூபாய்க்கு 784 ரூபாய் 7.84 ருபீஸ்க்கு ஒரு யூனிட் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா இவர்கள் செய்த காலதாமதம். இவ்வளோ காலதாமதம், பண வேஸ்ட். கிட்டத்தட்ட 16,000 வந்து இன்னைக்கு 23,000 கோடி, 16,000 கோடியிலிருந்து 23,000 கோடி வருவதற்கு இவர்கள் காரணமாயிருது. ஆனால் பொதுமக்கள் அவர்கள் கிட்டத்தட்ட 3,000 ரூபாய் அதிகமா ஒரு யூனிட்டுக்கு செலவு வேண்டிய ஒரு அவல நிலை இன்னைக்கு நம்முடைய நிர்வாகத்தின் குளறுபடிகளால், திட்டமிட்டோ தெரியாமலோ அவர்கள் செய்த தவறினால் இன்று இந்த அளவிற்கு கொண்டு வந்து விட்டுவிட்டது. 8,000 கோடி அதிகமா மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டு விட்டது. எனவே இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்ற விசாரணை தான். விசாரணை செய்யுங்க, முகாந்திரம் இருந்தால் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்றோம். விசாரிக்கவே மாட்டான், விசாரிக்க முடியாது என்று சொன்னால் இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சிபிஐ எதுக்கோ பயன்படுத்துது. ஆனால் நம்ம கையும் களவுமா பிடிச்சி கொடுக்குறோம், இதுதான் பிரச்சனை நடந்திருக்கு, இதை பாருங்கன்னு சொல்றோம். ஆனால் இதுவரைக்கும் இந்த சிபிஐ வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு நம்மளுடைய உயர் நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுத்ததன் மூலம் இவர்கள் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும். இந்த விசாரணை அடுத்த வர திங்கட்கிழமை 21ஆம் தேதி இருக்கிறது. மணிகண்டன் என்பவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர் செல்வார், நானும் உடன் செல்வேன். அந்த 5 கேஸையும் நான் கொடுத்த 2 கேஸையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும். நியாயமா கேட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட பணம் இல்லை, கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்காதனால அவன் முன்பணம் கட்டினா பாருங்க, அதையே வந்து இந்த அரசாங்க நிர்வாகம் எடுத்துக்கிச்சு, அவனை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் குஜராத் கம்பெனி, பேரு பிரியா ப்ளூஸ், அந்த கம்பெனி ஆர்டர் எடுக்குது. இந்த உடைச்சி எடுக்கிற வேலை 12 செக்மெண்டா செய்யறான். ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் 50 கோடி, 600 கோடிக்கு அவன் எடுக்கிறான். ஆனால் அந்த 50 கோடி கொடுத்து பணம் எடுக்கிறான் பாருங்க. அப்போ இந்த டைம்ல உடைக்கணும், இந்த டைம்ல இந்த பாயிண்ட், இந்த ப்ராடக்ட் தான் எடுக்கணும், சிமெண்ட்னா சிமெண்ட் எடுக்கணும், காப்பர்னா காப்பர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இதை மீறினால், இது தாமதப்பட்டாலோ இது மாத்தி செஞ்சாலோ ஒரு வாரத்துக்கு 5 லட்சம் அப்படி கணக்கு ஏதோ சொல்றாங்க. அப்படி வரும்போது இன்னி வரைக்குமே 210 220 கோடி அவங்களுக்கு ஃபைன் மட்டுமே இருக்கு. இதுல 4 செக்மெண்ட் போயிட்டான். இன்னும் அவன் பணம் கொடுத்தா எடுக்கணும். 50 கோடி வெட்டுவான், வெளில 200 கோடிக்கு விற்கலாம், எவ்வளவு வருதோ வித்துருவாங்க, அடுத்து 50 கோடி கொடுக்கணும். இப்படிதான் சீக்வன்ஸ்ல. பட் இப்ப பணமே கொடுக்காம எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப பணமும் கொடுக்கல, ஃபைனே 220 கோடி ஆச்சு. எப்படி நீங்க வாங்குவீங்க நிர்வாகம்? ஏன் அவனுக்கு மட்டும் இந்த ஓர வஞ்சனை? முன்னாடி அந்த டெண்டர் அவன் 2 பேரும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. முன்னாடி இதே வேலை செய்ய முன்வந்தவர்களுக்கு அந்த பணம் உரிய நேரத்தில் கிடைக்க வரவில்லை என்ற காரணத்தினால் அவர்களை தகுதி நீக்கம் செய்தீர்கள். அவர்களுடைய பணத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்ப அவன் கோர்ட்ல இருக்கு. அவர்களுக்கு ஒரு நியாயம், இந்த பிரியா ப்ளூஸ்க்கு ஒரு நியாயமா? இதையும் இந்த சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் என்னுடைய புகாரினை தந்திருக்கின்றோம். வர திங்கட்கிழமை நாங்கள் போய் எங்களுடைய வாதத்தினை, எங்களுடைய கருத்தினை, எங்களிடம் இருக்கின்ற அத்தனை ஆதாரங்களையும், இப்போ ஆதாரங்கள் குவியுது, அந்த நிர்வாகத்தின் மீது அத்தனை பேரும் நம்பிக்கை இழந்து அவர்கள் செய்கின்ற தவறிற்கு அவர்களும் உடன்படக்கூடாது என்ற ஒரு நல்ல அதிகாரிகள் இருக்கிற காரணத்தினால் ஆதாரங்களை நாங்கள் பெற்று அதையெல்லாம் வரிசைப்படுத்தி எழுத்துப்பூர்வமாக கொடுத்து கையெழுத்தும் வாங்குவோம். ஏன்னா இந்த கோர்ட்லயே நாங்கள் கூப்பிட்டாரு, மனுதாரர் வரலன்னு சொல்லியிருக்காங்க சிபிஐ. அது இல்லை,
பட் இருந்தாலும் இந்த முறை நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்து எல்லா ஆதாரங்களை கொடுத்து நானும் உடன் சென்று இந்த 2 கேஸையும் சேர்த்து நாங்கள் வலியுறுத்தி தீவிரமான விசாரணை மேற்க வேண்டும். அவர்களையும் அழைத்து அவர்களுக்கு விசாரணை நடத்தி நியாயம் இருந்ததுன்னா இந்த கேஸ முகாந்திரம் இருந்தால் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எஃப்ஐஆர் போட்டு செய்யணும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஆமா, அதாவது விசாரணை என்பது துவங்கப்பட்டு விட்டாலே இதுல கடைசியில எங்க போய் இந்த புள்ளி முடியுதுன்றது பார்த்துடலாம். ஏனென்றால் நான் கூட பல முறை அந்த அமைச்சரிடம் சொல்லி இருக்கின்றேன், அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிர்வாகம் தன்னுடைய போக்கினை மாற்றுவதாக தெரியவில்லை. ஏற்கனவே இந்த ஆர்எஸ்பி ப்ராஜெக்டுக்கு நீங்க வந்து ரேட் ரிவிஷன் கொடுக்குறான்னு நம்ம சொன்னோம். ஆனால் நான் சொல்லியே 1.5 வருஷம் ஆச்சு. இது அவர்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ரேட்டு விலையை மறு நிர்ணயம் செய்யக்கூடாது என்று நாங்கள் தெளிவாக சொல்லியும் கூட இன்று வரை அந்த ஆர்எஸ்பி ப்ராஜெக்ட் தொடர்ந்து வேலைகள் தந்திருக்கிறார். அப்படி என்ன அந்த ஆர்எஸ்பி ப்ராஜெக்ட் பெரிய ராக்கெட் சயின்ஸ் பண்றாருன்னு தெரியல. ஆனா அவர்களுக்கே தொடர்ந்து இந்த நிர்வாகம் வேலைகள் தருவதன் மூலம் சந்தேகம் எழுகிறது. அந்த சந்தேகத்தை களைய வேண்டும் என்று சொன்னால் தீவிரமாக விசாரணை நடத்த வேண்டும். விசாரணை நடக்கின்ற போக்கிலேயே நமக்கு தெரிந்துவிடும் இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிற நிர்வாகமா, அதற்கு மேல் யாராவது இவர்களுக்கு யாராவது காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் புலனாய்வு மூலம் தெரிந்துவிடும். ஒரு அதிகாரிகள் மட்டத்தில் நிர்வாகத்துல மட்டுமே ஒரு 8000 கோடி அளவு ஊழல் ஒரு அமைச்சரோட தொடர்பு இல்லாம வாய்ப்புகள் உண்டு உங்களோட பார்வைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக? அது உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன். ஆதாரங்கள் எல்லாம் நீங்க வச்சிருக்கேன். அதாவது அவங்களோட தொடர்பு இல்லாமல் அதிகாரி மட்டத்தில் இந்த அளவு பண்ண முடியுமான்றது. ஏன்னா தமிழ்நாட்டோட இங்க மட்டும் இல்ல, ராஜஸ்தான் இதெல்லாம் பண்றாங்க. தொடர்ந்து மேலும் மேலும் பல கோடி ரூபாய் கொண்டு போய் பொதுத்துறை நிறுவனத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணி சார் யூபில வந்து இவர்கள் செய்கின்ற காலதாமதத்தின் மூலம் யூபில வந்து இபி இருக்கு இல்லையா, நமக்கு இருக்கிற மாதிரி அங்கேயும் இபி போர்டு இருக்கு. அதுக்கு ஒரு சேர்மன் இருக்காரு. அவர் வந்து போன வருஷம் ஒரு கடிதம் இங்க என்எல்சி அனுப்புறாரு. நீங்கள் செய்கின்ற காலதாமதத்தினால் இந்த நிர்வாகம் ஏற்படுத்துகின்ற நஷ்டத்திற்கு நாங்கள் பங்கு வகிக்க முடியாது, எங்கள் பங்கு அதிலே இருக்காது என்று ஒரு லெட்டர் எழுதுறாரு. இதை விட ஏதாவது அவமானம் இருக்க முடியுமா? ஆனால் எதையுமே கண்டுகொள்வதில்லை. நான் கேட்பதெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த சிபிஐ இடியும் தமிழ்நாட்டுக்கு வராங்களே, இவ்வளவு பெரிய கேஸ் நாங்க கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 3000-4000 கோடி இதுல ஊழல் இருக்குன்னு நம்ம ஆதாரபூர்வமா கொடுக்குறோம். ஏன் இந்த சிபிஐ இதுவரைக்கும் செயல்படவில்லை? கோர்ட்டு சொல்லி செய்யறாங்க, இப்ப செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். நம்புவோம், அவர்கள் சரியான முறையிலே தங்களுடைய விசாரணை செய்வார்கள். உரிய நியாயம் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும். நம்முடைய பகுதி மக்கள் எல்லாம் எத்தனை பேர் இந்த எத்தனை ஏக்கர் கொடுத்துருக்காங்க. ஏழை மக்களுடைய பணம் தானே. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீறி இந்த நிலக்கரி நிறுவனம் நல்லா வரணும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் எண்ணத்திலே தானே கொடுத்திருப்பார்கள். ஆனா இன்று வரை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இந்த சிபிஐயும் செய்யவில்லை என்பது எங்களுக்கெல்லாம் உள்ளபடி வருத்தம் தான். விசாரணை தொடங்கி இருக்கிறது. அவர்கள் நல்ல முறையிலே விசாரணை நடத்தி நியாயமான முறையிலே அவர்கள் செய்து உரிய தண்டனை யாருக்கு பெற்றுத்தரமோ அவர்கள் பெற்றுத்தர வேண்டும். நான் நம்புறேன். அதாவது 3-4 மாதங்களுக்கு முன்பு கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை இல்லாமல் இருந்த சிபிஐ இப்பொழுதாவது உயர்நீதிமன்றம் செய்த இந்த ஒரு நல்ல ஒரு தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இங்கே தமிழகத்துல உள்ள அமைச்சர்கள் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இல்லை. இங்கே 2 அமைச்சர் இருக்காங்க, அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு குற்றச்சாட்டு தெரியல. அது எனக்கு தெரியாது. எனக்கு வந்து ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நான் செய்ய முடியும். எனக்கு வந்து நிறைய புகார்கள் வருகிறது, ஆதாரங்கள் வருது. அந்த புகார்கள் ஏன் வருகிறது என்றால் இப்போ ஏஜிஎம் வந்து ஜிஎம் ஆகணும், ஜிஎம் வந்து சிஜிஎம் ஆகணும், இதுதான் முறை. அதுக்கப்புறம் இடி ஆகணும். ஆனா லேட்ரல் என்ட்ரின்ற போர்வையில் நடுவில் வந்து நிறைய பேர் ஆந்திராக்காரன் வந்து இறங்குறான் உள்ள, அதுவும் நடக்குது. அப்போ என்னுடைய உரிய நேரத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் எல்லாம் சேர்ந்து ரைட்டு இதை இனிமே இந்த புகார்கள் எல்லாம் எங்க வரும்? இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ எனக்கு தான் வரும், ஏன்னா நான் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்றேன். அப்ப என்கிட்ட கொடுக்கும்போது நான் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதான் முறையும் கூட. 350 பேர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 350 பேர் குஜராத் அண்ட் ஆந்திராவும் வந்திருக்காங்க. நல்ல சிறப்பா இருக்கு.
கூட்டணி கட்சியில இருக்கிறாங்க நீங்க சொல்றீங்க, ஒரு தமிழக முதல்வர் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொல்றாரு. எதிர்கட்சிகள் யாரும் அதிக அளவு பேச மாட்டாங்க, அந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் இருக்காங்க தேர்தல் பொறுத்தவரை. இல்ல, இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த அமைச்சரவை மத்தியில நீங்க வரும்போது திமுகவுக்கு அமைச்சர் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க கேட்கறாரு என்ன நியாயம் இல்லைன்னு. நியாயம் இருக்கு, நியாயம் இல்லைன்றதுல எங்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் நன்றாக ஆராய்ந்து கலந்து அத்தனை பேரும் தொண்டர்கள் வந்து தலைவர்களே எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய கருத்தினை மேலிடத்துக்கு சொல்லிவிட்டோம். எங்க தலைமை தான் முடிவு பண்ணும். நாங்க முடிவு பண்ற இடத்துல இல்லை ஆனா எங்க கருத்து என்ன என்பதை அவர்களும் சொல்லிவிட்டோம். அவர்கள் பேசி அதே மாதிரி அவர்களும் கூட்டணி கட்சியோ இல்ல எங்களுடைய தலைமை அந்த திராவிட முன்னேற்ற தலைமையோடு பேசி நல்ல முடிவு எடுப்பார்கள். தேர்தல் பொறுப்பாளர்களே இப்ப வந்து டிவிக்கு ஆதரவா பேசுறாங்க, திமுக எதிர்ப்பா பேசுறாங்க. உங்க கட்சியில இருந்து அந்த குரல் வருது, வெளியில யாரும் பேசல. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்க சொல்றீங்கல்ல தலைமைக்கு சொல்லிட்டோம், அப்ப அந்த கட்சி அந்த அவங்க பொறுப்பாளர்கள் பேசும்போது அது சொல்லலாமே என்னன்னு அந்த கருத்து என்னன்னு நீங்க தலைமை தான் சொல்லணும்னு சொல்றீங்க. ஆமா, பொறுப்பாளர்கள் பேசுறது என்ன சரி. அதாவது இங்க அவங்க இருக்கிறாங்க. தேர்தல் என்பது மக்கள் சேவை செய்யணும், மக்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அவர்கள் நல்ல நல்ல விஷயங்களை இந்த தமிழக மக்களுக்கு கொண்டு போய் செல்ல வேண்டும் என்பதிலே அனைத்து கட்சியும் ஒரே குரலாக இருக்க வேண்டும். ஆளாளுக்கு பேசும்பொழுது அது வந்து மக்களை ஒரு மதிக்காதது போல் இருக்கிறது. எனவே இது வந்து கண்ணும் கருத்துமாக அரசியல் கட்சி என்பது கண்ணும் கருத்துமாக நல்லபடியாக கூட்டணி அமைத்து மக்களிடம் சென்று வெற்றி அடைய செய்ய வேண்டும். அதன் மூலம் மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு வர முடியும். அதனால்தான் ஆட்சி அதிகாரம் வேணும். அந்த ஆட்சி வேண்டும், அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து நல்லபடியாக செய்து நல்ல முறையாக மக்களுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வெளியில பேசுறது ஈஸி. ஆனா வெளியில பேசாம நம்மளுடைய தலைமையிடம் நாம் என்ன வேணா சொல்லலாம். எங்களுடைய நிறை குறைகளை எல்லாம் தலைமையிடம் சொல்லி இதை இப்படி செய்யலாம் என்று அவர்களும் சொல்லிக்கிட்டோம். அவர்களும் அது உரிய நடவடிக்கை எடுப்பார்கள். இது பொதுவெளி இல்லையா? நாங்க எங்க தலைமையிடம் சொல்லிட்டோம். பொதுவெளியில் சொல்லக்கூடாது சார். எங்க தலைமை இன்ஃபேக்ட் ஒரு 10 நாள் முன்பு ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டில மீட்டிங் போட்டு பொதுவெளியிலே யாரும் எந்த விதமான கருத்துக்களையும் கூட்டணி சார்பாக பேசாதீர்கள் சொல்லிவிட்டார்கள். தெளிவாக சொல்லும் போது நம்ம அதை கடைபிடித்தான் ஆக வேண்டும். அது அவருடைய கருத்து. அவரு கருத்தை போய் நாம என்ன சொல்ல முடியும்? ஆமா, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரும் காங்கிரஸ்காரர் தான். அவரு ஸ்டூடெண்ட் காங்கிரஸ்ல இருந்து நாங்கெல்லாம் ஒன்னா பயணிக்கிறோம். அவர் கருத்தை அவர் சொல்றாரு. பட் என்னுடைய கருத்து என்பது தலைமையிடம் நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். இதெல்லாம் பேசுவது அவர்களுக்கு தான் தகுதியாளர், நமக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை. சொல்லலாம். எங்க தலைமை என்ன சொல்லுதுன்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ண வேண்டியதானே? நாங்க எங்களுடைய வேலை வெயிட் சொல்லியாச்சு. அது சொல்லும் போது சொல்லுவாங்க, நாங்க வெயிட் பண்ணி கேட்க போறோம். யார் கொடுக்கல? காங்கிரஸ். காங்கிரஸுடைய முடிவு தான் எங்க முடிவு. எங்களுக்கு தனியா என்ன முடிவு இருக்கு? எங்க தலைமை தான் முடிவு. அது அங்க சொல்லியாச்சு. இது பொது வெளியில எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் பேசுறாங்களா? எல்லோரும் ஆளாளுக்கு பேசுறாங்க, தலைத்தலை பேசுனாங்கன்னா ஒருத்தர் தான் பேசியிருப்பாங்க. இங்கே ஒருத்தர் பேசியிருக்காரு, அதுல ஒன்றும் தவறு இல்லை. அவங்க கருத்து அவங்கவுங்க சொல்றாங்க. ஆனா எங்களுடைய கருத்து, எங்களை போன்ற பெரும்பாலான கருத்துக்களை நாங்க இப்படி போனோம் அப்படி போனோம் என்பது எதுவாக இருந்தாலும் தலைமையிட சொல்லியாச்சு. அவர்கள் செய்வார். அவர்கள் தான் பேசணும். அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எங்க முடிவு. எங்களுக்கும் தனி எப்படி முடிவு எடுக்க முடியும்? நாங்க தலைமை என்ன சொல்லுதோ அதான் எங்க முடிவு. அடுத்த வாரம் முடிவு பண்ணி டேட் சொல்றோம். போராட்டம் இருக்கு ஏற்கனவே. இப்போ வந்து கிஷன் ரெட்டி, அதாவது அவர்களுடைய நிலக்கரி அமைச்சர் வந்து 23ஆம் தேதி வருவதாக சொல்கிறார்கள். எதுக்கு வராங்க அப்படின்றது தெரியல. அவர் வருவதாக கேள்விப்படுகிறோம். அது சம்பந்தமாக எங்களுடைய அறிவிப்பும் இருக்கும்.
ஏற்கனவே இங்க செயில்னு இருக்கு இல்லையா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்களுக்கு வந்து இப்போ இதே போல கம்ப்ளைண்ட் வந்தது. அதுக்குள்ள இருக்கிற அதிகாரியே கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அந்த அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க, என்னென்னமோ ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. கோர்ட்டுக்கு போய் அவர் தீர்ப்பு வாங்கி அவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு அப்புறம் இப்போ அந்த செயல சிஎம்டியே மாத்துறாங்க. எனவே இந்த நியாயம் இன்னும் சாகல. இந்த பொதுத்துறை நிறுவனமும் நம்மளுடைய பக்கம் இங்கெல்லாம் வந்து சிஎம்டி எல்லாம் வந்து தெய்வம் மாதிரி பார்த்தாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு படம் இருக்கும் முன்னாடி எல்லாம் நம்ம பகுதிகளில். ஆனா இப்போ இந்த நிர்வாகத்துல இவ்வளோ தவறுகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் வருது. அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் இது குற்றம் தான் சாட்டியிருக்காங்க, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. எனவே அவர்கள் அந்த விசாரணைக்கு ஒத்துழைத்து அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அவர்கள் சொல்லட்டும், இல்லைன்னா அவர்கள் உரிய நடவடிக்கை சிபிஐ எடுக்க வேண்டும். சார் இப்போ இவ்வளவு புகார் சொன்னீங்க சார், இவ்வளவு என்எஸ்ஏ புகார் இது தலைமையிட ஆலோசிச்சீங்களா? இந்த மாதிரி புகார்கள் சொல்லியாச்சு. குட் கோ ஹெட்ன்றாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்டோட பிஎஸ்வி தானே. அவங்க அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எதாவது கொடுப்பாங்களா சார்? இல்ல பண்ண சொல்லி முதல்ல எங்கிட்ட சொல்றாங்க. சரி, இல்ல எல்லாரும் இருக்கும். தேங்க்யூ. நீதிமன்றம் தலைவச்சு அதோட முடிவை பொறுத்துதான் அடுத்து நீங்க கோர்ட்ல இருந்தாதான் போராட்டம் போக கூடாது. கோர்ட் முடிஞ்சிச்சு, விசாரணை நடக்க போகுது. இருந்தாலும் அவர்களை கண்டிச்சு நம்ம போராட்டம் பண்றோம். ஆமா, அது பாத்துக்கலாம், அது டிஸ்கஸ் பண்ணி செய்வோம். ஆமா ஆமா ஆமா, நமக்கு இங்க வேலையே கிடையாது. சரி, பாத்துருங்க.